Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ரெட் வெல்வெட் கேக் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கேக் ரெசிபியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கனும் உங்களுக்கு சேர்த்து வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ பர்த்டேக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெட் வெல்வெட் கேக் ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. Welcome to channel. I want to share my birthday cake recipe. Don't skip this video. Let's start. Like and subscribe. இந்த கேக் செய்யறதுக்கு நமக்கு முக்கியமாக கலர் தேவைப்படும். அந்த கலருக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த ஃபுட் கலருமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரலாக ஒரு கலர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய பீட்ரூட்டை நல்லா அரிஞ்சு போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதிலேருந்து வர இந்த ஜூஸை தான் நம்ம கலராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ரெட் வெல்வெட் கேக் ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது நமக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம எந்த ஃபுட் ரெசிபி செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுவோம். பட் இந்த ரெட் வெல்வெட் கேக் ரெசிபிக்கு நமக்கு கலர் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதனால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக சேர்க்கறத விட இந்த மாதிரி நேச்சுரலாக சேர்த்தோம் அப்படின்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பீட்ரூட்டை இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு கெட்டியான புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால், அரை கப் அளவுக்கு வெஜிடேபிள் ஆயில், இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணுற கேக் பேட்டர் ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இந்த கேக் பேட்டருக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதையும் சலிச்சு விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சேர்க்குற இந்த பீட்ரூட் ஜூஸுடைய அளவு 1/4 கப் அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப அதிகமான அளவில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணுற கேக் பேட்டர் ரொம்ப தண்ணி ஆயிரும். அதுக்கப்புறம் கேக் சரியாக வராது. நான் கேக் மோல்டில் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணி அதில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை ஊற்றிடலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் பேட்டரை அப்படியே ஊற்றலை, ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் தான் ஊற்றிருக்கேன். நம்ம இன்றைக்கி இந்த கேக்குக்கு 2 பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்க்கு தேவையான அளவுக்கு பேட்டர் தான் நான் இந்த மோல்டில் ஊற்றிருக்கேன். ஆக்சுவலாக நான் நைட் டைமில் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கனால இந்த கலரில் தெரியுது. ஆனால் இதோடைய ரியல் கலர் அப்படியே பீட்ரூட் கலரில் இருந்துச்சு. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு நல்ல அடிகனமான ஒரு கடாயில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது 10 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மோல்டை உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறமா 30 to 35 மினிட்ஸ்க்கு ஃபுல் சிம் ஃப்ளேம்லையும் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் அதோடைய ப்ரொசீஜர். ஸோ இப்போ நம்ம ஒரு டூத் ஸ்டிக் வச்சு நம்ம குத்தி செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கூட அதில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்முடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி லைட்டாக ஒரு நைஃப் வச்சு சைட்ஸ் ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இதில் இருக்கிற பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போ இதை நான் உங்களுக்கு அழுத்தி காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. அதே போல் நமக்கு பீட்ரூட்டுடைய அந்த ஒரிஜினல் கலர் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கேக்குக்கு மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு தனியாக நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்னொரு கேக் பேஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே இருக்கிற அந்த மேல் பகுதியையும் ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பீட்ரூட்டுடைய ஒரிஜினல் கலர் நல்லாவே வியூ ஆகும். அதே போல் நான் உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம கேக்குடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை கைகளால் நம்ம நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சர் ஜாரில் ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்தாலே நமக்கு இது சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். கைகளால் நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போது கேக்கை நம்ம தனித்தனி பேஸாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பேஸை 2 பார்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நடுநடுவில் நம்ம க்ரீம் வச்சு நம்மளால் டெக்கரேட் பண்ண முடியும். நம்ம 2 கேக் பேஸ் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த 2 கேக் பேஸையுமே 2 பார்ட்டாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக நமக்கு 4 பீசஸ் இருக்குது. இப்போ இந்த 4 பீசஸ்க்கும் நடுவில் நம்ம க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மிடில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கேக் நம்ம கட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டை வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பீஸ் கேக் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே லைட்டாக சுகர் சிரப் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் நம்ம அப்ளை பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி நான் கேக் ரெசிப்பியில் போட்டிருக்கேன். நம்முடைய கேக் வீடியோஸ் நீங்கள் நிறைய செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த 4 பேஸ்க்குமே ரிப்பீட்டடாக இதே மாதிரி க்ரீம், சுகர் சிரப் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஃபைனலாக டாப் சைடு நம்ம க்ரீம் டெக்கரேட் பண்ணுறோம். ஸோ க்ரீம் டாப் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஈவனாக இருக்கணும். நல்ல ஈவனாக இருந்தால் தான் நமக்கு அதுக்கு டாப் சைடில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சைட்ஸில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஈவனாக க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம விருப்பப்படுற எந்த டிசைன்ஸ் வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக்குக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த க்ரீமை எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலான்றதை லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், எந்த நாசல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி எந்த டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம மேலே டாப்பில் கட் பண்ண அந்த கேக் பாட்டை நம்ம பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி தூள் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் மேலே டாப் சைட்லேயும் இந்த மாதிரி சைட் போர்ஷன்லேயும் இந்த மாதிரி இந்த கேக் தூளை வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்முடைய ரெட் வெல்வெட் கேக் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ என்னுடைய சன்னுடைய பர்த்டேக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ரெட் வெல்வெட் கேக் ரெசிபி தாங்க இது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன்னு. அதை தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் வர பர்த்டேக்கு இல்லை ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மற்ற நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்முடைய சேனலில் கேக் ரெசிபிஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த கேக் ரெசிபிஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இப்போ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய புது புது ரெசிபிஸ் நம்முடைய சேனலில் அப்லோட் ஆக போகுது. அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.